السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا رسول الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மறை கூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நபிமார்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். இறுதியாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான பகுதிகளையும் அவர்களை பற்றி முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளையும் விரிவான முறையிலே நாம் அறிந்தோம். கடைசியாக ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்திலே வருவார்கள், அவர்கள் வரும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பதில் ஒரு பகுதியையும் கடந்த தொடரிலே நாம் பார்த்தோம். ஈசா நபியை பற்றி இறுதி காலத்தில் வருவதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் அவர்கள் தஜ்ஜால் அந்த ஆதிக்கம் தலைவிரித்து ஆடும் பொழுதுதான் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிற காரணத்தால் முதல்ல தஜ்ஜாலை பற்றி இன்னும் அது இதுல விழுந்துட்டு போறேன், இந்த லைட்ல ஈ என்ன விழுந்துருக்கு பூச்சி அதை காலி. தஜ்ஜாலுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடக்கூடிய நேரத்தில் ஈசா நபி அவர்கள் இந்த பூமிக்கு விஜயம் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தால் தஜ்ஜாலை பற்றி ஒரு அளவுக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈசா நபியோடு தொடர்புடைய சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு தொழுகையிலையும் 4 காரியங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அதை நாம கூட இன்னைக்கு அத்தஹியாத்துல ஓதும் பொழுது அந்த துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த 4 என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழும் போதும் மரணிக்கும் பொழுதும் ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம், பாவம் செய்வதை விட்டும் கடன் வாங்குவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே இந்த பாதுகாப்பை தேடி இருக்கிறாங்க. அதுல தஜ்ஜால் ஒண்ணும். தஜ்ஜால் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை தினசரி தம்முடைய தொழுகையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பெரிய ஆபத்தான தஜ்ஜால் என்பவன் வரக்கூடிய காலத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவனை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ஸஹீஹுல் புகாரியில 833வது ஹதீஸ்லையும் இன்னும் ஏராளமான இடங்கள்ல ஸஹீஹுல் புகாரியில வேற பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. தஜ்ஜாலை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இந்த தஜ்ஜால் நம்ம இருக்கிற காலத்துல வந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்கு ஒரு வழியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அபூ தர்தா அறிவிக்கிறாங்க, மன் ஹஃபில் 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்வி முஸ்லிம மின தஜ்ஜால், சூரத்துல் கஹ்புடைய கஹ்பு என்ற 18வது அத்தியாயம் இருக்குதுல, அதுல முதல் 10 வசனங்களை யார் மனப்பாடம் செய்து கொள்கிறாரோ அவர் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து காக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 1342வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதனால சூரத்துல் கஹ்ஃப் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் என்று தொடரக்கூடிய அந்த 10 வசனங்களை நம்ம மனப்பாடம் வைத்துக் கொண்டால் அந்த தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் நாம இருந்தா யார் இந்த வசனத்தை அந்த நேரத்தில் அவனுடைய சோதனையில் நம்ம விழுந்துடுவோமோ என்று பயப்படுகிற நேரத்தில் அவங்க இந்த வசனங்களை ஓதிக்கொண்டார்களே ஆனால் உடனே அந்த தஜ்ஜாலுடைய சோதனைகளை வீழாமல் ஏகத்துவத்தில் நம்ம உறுதியா இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்மளும் அநேகமா கடைசி கட்டத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். உலகம் அழியக்கூடிய காலம் நிறைய அறிகுறிகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற காரணத்தினால்
ஒவ்வொருவரும் இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை சிரமம் பாராமல் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜிலே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள், அதுக்கு கடைசி ஹஜ்ஜின் பேர். அந்த இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு விடை பெறக்கூடிய, மக்களிடமிருந்து விடை பெறக்கூடிய அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கிறாங்க. அதாவது இத்தனை செய்திகள் அறிவுரைகளை சொல்லும் பொழுது இதோட என்னுடைய பணியை நான் முடிக்கிறேன், இப்ப நான் உங்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கிறேன், தஜ்ஜால்னு ஒருத்தன் வர இருக்கிறான், அவனை பற்றி மாபாசல்லாஹு மின் நபியின் இல்லா அன்சர உம்மத்தஹு, எந்த ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினாலும் அவர் தன்னுடைய சமுதாயத்தை தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில சொல்றாங்க, எந்த நபி அல்லாஹ் அனுப்பினாலும் அவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லிட்டு போயிருவாரு, தஜ்ஜால்னு ஒருத்தன் உங்க காலத்துல வந்தா வந்துருவான், நீங்க வந்தா ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க, அவன்கிட்ட ஏமாந்துடாதீங்க என்று எச்சரிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அன்சரஹு நூஹ் நபி இவ்வாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஒன் நபியூன மின் பாதிஹி, அவருக்கு பின்வந்த நபிமார்கள் எல்லாம் இவ்வாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வஇன்னஹு யஹ்ருஜு ஃபீக்கும், அவன் உங்களிலே நிச்சயமாக வெளிப்பட்டு வருவான், வரவிருக்கிறான். ஃபமா கஃபி அலைக்கும் மின் ஷஅனிஹி, அவனுடைய செய்தி உங்களுக்கு தெரியாதது அல்ல, பலமுறை சொல்லி இருக்கிறேங்கிறதுக்காக சொல்றாங்க. அவனை பற்றின செய்தி நான் இப்பதான் முதல்ல சொல்லல, ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அன்ன ரப்பக்கும் லைஸ அலாமா யக்ஃபா அலைக்கும் இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர வ இன்னஹு அவர ஐனுல் யம்னா. அதாவது தஜ்ஜால் என்ன சொல்லுவான்னு கேட்டா, நான் தான் கடவுள்னு சொல்லிடுவான். தஜ்ஜாலுடைய ஆர்குமெண்ட் வாதம் என்னன்னு கேட்டா, அவன் மக்கள் மத்தியில நான் இறைவன் சொன்னா சான்றுகள் காட்டணும் இல்லையா, சில சான்றுகள் எல்லாம் காட்டும், அது பின்னாடி வருது. இந்த சான்றுகளை காட்டின உடனே மக்கள் என்ன செய்வாங்க, சாதாரண ஒரு குறிகாரன், ஜோசியக்காரன், இந்த குரல் வித்துக்காரன், மேஜிக்காரன், அவனை எல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய மக்கள் இவன் செய்து காட்டக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் கடவுள்னு நம்பிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் ஒரு அடையாளம் சொல்லி தர்றாங்க. தஜ்ஜால் இருக்கான அவனுடைய வலது கண்ணு இருக்கு பாருங்க, வலது கண்ணு ஆஃப் தான் இருக்கும், ஒன்றரை கண்ணு. அவனுடைய கண்ணு எப்படி இருக்கும்னா இடது கண்ணு ஃபுல்லா இருக்கும், வலது கண்ணை பொறுத்த வரைக்கும் அது அரக்கண்ணா தான் இருக்கும், சுருங்கி போன கண்ணாக இருக்கும். இன்னொரு அது எந்த அளவுக்கு சுருங்கினதா இருக்கும் கேட்டா, கிஸ்மிஸ் இருக்குல்ல, உலர்ந்த திராட்சை மாதிரி சுருங்கி போயிருக்கும் அவனுடைய வலது கண்ணு, இடது கண்ணு தான் ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட கோலத்தில் ஒருத்தன் நான் தான் அல்லாஹ்னு சொல்லி அவன் எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவன் செய்து காட்டினாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், உன்னை பற்றி எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணிட்டாங்கப்பா, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர், உங்களுடைய இறைவன் இந்த ஒரு கண் அரக்கன் உள்ளவன் கிடையாது, ஒரு கண் பாதி போனவன் கிடையாது. ஆனால் தஜ்ஜால் என்பவன் வலது கண் அந்த மாதிரி ஊனமுற்றவனாக இருப்பான், அவனுடைய கண்கள் சுருங்கிய திராட்சை போல இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில 4403 இன்னும் ஏராளமான இடங்கள்ல புகாரில இருக்கிறது. இப்படி ஒரு கொடியவன் வரவான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி வர்ணிக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க, நம்ம விளங்கிக்கிறதுக்காக வேண்டி. தஜ்ஜால்னு வந்த உடனே கண்ணு மட்டும் ஒன்றரை கண்ணு வருவான், அப்ப அவன்லாம் தஜ்ஜால்னு சொல்லிட முடியுமா? ஒன்றரை கண்ணு உள்ளவங்க நம்மளே வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்திச்சிருக்கிறோம், அப்படி ஒரு இருக்க நான் தான் அல்லாஹ்னு கூட சொல்லிடலாம். அப்ப தஜ்ஜாலுக்கு இன்னொரு பிரத்யேகமான ஒரு அடையாளத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிர், அவனுடைய 2 கண்களுக்கு மத்தியில் உள்ள அந்த இடைவெளியில காபிர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும்ங்கறாங்க. எழுதப்பட்டிருக்கும்னா நெசமாவே எழுதப்பட்டிருக்குமா? எழுதப்பட்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 7131, 7408 மற்றும் பல இடங்கள்ல பதிவாயிருக்கிறது. அதே முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல 5221 எப்படி வருதுன்னு கேட்டா,